தினம் ஒரு கேள்வி. மதுரை மேலாடையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்த மேம்பாலத்திற்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? முத்துராமலிங்க தேவர் மேம்பாலம், வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், மருது சகோதரர்கள் மேம்பாலம், கக்கன் மேம்பாலம். ஆன்சர் வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம். இது மதுரை மேலாடை சந்திப்பில் புதிய 4 வழித்தட மேம்பாலம் திறப்பு. இதை முதலமைச்சர் திறந்து வைத்தார். செலவு 150 கோடி, நீளம் 950 மீட்டர் ஆகும். வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க காலம் 1730 to 1796. இவர் இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். இவர் சிவகங்கை அரசின் ராணி. பிறப்பு 1730, ராமநாதபுரம். தந்தை செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி, தாய் முத்தம்மல் நாச்சியார். பயிற்சி: குதிரையேற்றம், வாழ்வீச்சு, போர்க்கலைகள். ஆண் வாரிசு போல வளர்க்கப்பட்டால் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் ஆவார். 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய முதல் இந்திய பெண்மணி இவரே. கணவர் முத்துவடுகநாத மரணத்திற்கு பின் விடுதலை போராட்டத்தை தொடர்ந்தார். மருது சகோதரர்களுடன் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார். இவர் துணிச்சலான தலைமைத்துவம் வாய்ந்ததால் போர் ராணி என்று அழைத்தனர். இவர் 1796ஆம் ஆண்டு வீரமரணம் அடைந்தார். விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தலைமையும் கொண்ட முன்னோடி பெண் இவரே ஆவார்.